சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை, ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? பலருடைய கேள்வி. ஏன் அதிகமாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என் முன்னே வைக்கப்படுகிறது. இன்னைக்கு இன்னொரு நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீனாவினுடைய வளர்ச்சி பிற நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது மே மாதம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகான ஒரு வளர்ச்சியை சீனா எட்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். அதே மாதிரி வேறொரு செய்தி, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக கடந்த 2 தினங்களில் பலவிதமான துப்பாக்கிச் சூடுகளையும் குண்டுகளையும் வீசுகிறது. வெடிக்காத குண்டுகளை நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் அதை செயலிழக்க செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி. சீனாவை பற்றி அதிகமாக பேசப் போகிறோம். அது ஏன் என்பதையும் இதன் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்முடைய எதிரி யார் என்று தெரிந்தால்தான் அடுத்ததா இந்தியா எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். இந்தியா, பாகிஸ்தான், சீனா அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்க எங்கேயுமே நான் காங்கிரஸ், பிஜேபி இல்லாட்டி ஆளும் கட்சி, எதிர்கட்சி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. இந்திய அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர இது இந்த அரசாங்கம் செய்தது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. ஏன்னா இது இந்தியா என்கிற நாட்டை பற்றி, அங்கு வாழும் மக்களை பற்றி, அவர்களை காப்பாற்றும் ராணுவ வீரர்களை பற்றி. இதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் மார்க்கை கண்டுபிடிக்கலாம். இந்தந்த பார்ட்டிக்கு நீ ஆதரவா பேசியிருக்க, இந்தந்த பார்ட்டிக்கு நீ எதிராக பேசியிருக்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அந்த மாதிரியான சிந்தனை இந்த பதிவுகளில் துளியும் கிடையாது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதில் அரசியல் செய்வதற்கு நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இந்தியாவின் உண்மையான ஒரு குடிமகன், அவ்வளவுதான். ஸோ இந்திய ஒரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக 2 விஷயங்கள் தான். அதெல்லாம் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் இந்த 3 முக்கோணமாக ஒரு நிலைமையில் இருக்கிறோமே, அதுல இந்தியாவை எதிர்த்து 2 நாடுகள் பலமாக நிற்கிறதே. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ் பொக்கிஷத்துல வந்த அந்த சீனாவினுடைய 3 விதமான போர் யுக்திகள், சீனா 3Ws என்கிற ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தோம். அந்த பதிவை பார்த்து விடுங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பாக நம்ம ஒரு காணொலி பதிவு பண்றோம் அப்படின்னா அதுக்கான தொடர்ச்சி இல்லாட்டி அதனுடைய வரலாறு நிச்சயமாக தமிழ் பொக்கிஷத்தில் பிற்காலத்தில் பேசப்படும். ஏன்னா நம்ம சேனல்ல வர்ற ஒவ்வொரு காணொலிகளும் நிச்சயமாக ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த 3Ws, சீனாவினுடைய 3 விதமான அந்த போர் யுக்திகள். மக்களை நம்ப வைப்பது, சைக்காலஜிக்கலா மற்ற வீரர்களை தாக்குவது, அடுத்ததா லீகல், சட்டப்படியாக அவர்கள் செய்தது சரிதான் என்று உலக நாடுகளை நம்ப வைப்பது. அப்படின்னா இந்த இந்தியா, சீனா இந்த எல்லை பிரச்சனையில் இது எல்லாமே நடந்ததா என்று கேட்டால் உண்மையிலே நடந்தது. ஒன்று பப்ளிக், அவங்களுடைய நாட்டு மக்களை நம்ப வைத்தார்கள். அடுத்ததா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்பதை இப்போதும் செய்து வருகிறார்கள். சிறந்த உதாரணத்தை பார்த்துடலாம். நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பல கட்ட தோல்விக்கு பிறகு, அது லெப்டினன்ட் வழியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பல மேஜர் அந்த மாதிரியான அரசு பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அது எல்லாமே தோல்வியில் முடிகிறது. கடைசியாக லெப்டினன்ட் ஜெனரல் அந்த ஒரு பதவியில் இருக்கும் நபர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை மீள்கிறது. அதன் பிறகு 2 நாட்டு ராணுவ அதிகாரிகளும் அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியில செய்தியே வரல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி ஊடகங்களும், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தெளிவான ஒரே ஒரு செய்தி மட்டும் வந்தது. 2 ராணுவ அதிகாரிகளும் பேசிவிட்டார்கள். நிச்சயமா அங்க இருக்கிற டென்ஷன், எல்லையில் இருக்கிற டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போகிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம். இதுதான் தமிழ் பொக்கிஷத்துல முதலே சொன்னோம். இது முதல் படி மட்டுமே. அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை வழியாக மட்டுமே இதை முடிக்க முடியுமா என்று கேட்டால், சீனாவினுடைய அந்த நரி தந்திரங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி வந்தான். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே நம்ம எல்லை பகுதிகளில் சீனாவின் ராணுவத்தை வைத்து நாங்கள் ராணுவ பயிற்சியில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி 1000க்கும் மேற்பட்ட சீன ராணுவ வீரர்களை நம்முடைய எல்லையில் குவிக்கிறார்கள். ராணுவ வீரர்கள் மட்டுமா, பலவிதமான டேங்குகள், அதே மாதிரி ராணுவ உபகரணங்கள், எந்திரங்கள், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சொல்றாங்க, எங்களுடைய நாடு எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறது. வித்தின் 1 ஹவர்ல நாங்கள் நிறைய விதமான ராணுவ வீரர்களை ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு எங்களால் கொண்டு செல்ல முடியும். இதற்கான ட்ரைனிங்கை பல வருடங்களாக நாங்கள் கொடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை முடிச்சிட்டானுங்க. இதை பார்க்கும்போது சைக்காலஜிக்கலா நம்மளை அவங்க தாக்குறாங்களா இல்லையா? ஏன்னா பேச்சுவார்த்தையில சுமூகமாக முடிந்தது அப்படின்னு சொன்ன நாடுகள் அடுத்ததா சீனா இரட்டை வேடம் போட்டு நாங்க இந்த போருக்கு தயாராயிட்டோம், எங்களுடைய ராணுவ வீரர்கள் எல்லாத்துக்குமே தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லி ஒரு வீடியோவையும் டெலிகாஸ்ட் பண்ணி விடுறாங்க.
அவங்களுடைய அபிஷியல் பல சேனல்களில் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது. சோ அங்க இருக்கும் மக்களுக்கு என்ன தோன்றும்? ஓகே, நம்ம ராணுவம் கரெக்டா எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கும் மக்களுக்கு என்ன தோன்றும்? பாத்தியா, சீனா அவ்வளவு செய்து இந்தியாவால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள், அரசியல் கேள்விகள், ரொம்பவே அருவருக்கத்தக்க கேள்விகள், இதெல்லாம் நம்ம நாட்டு மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பின்னாடி நம்ம ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாததால் இந்த கேள்விகள் நம் நாட்டினிடையே வருகிறது. நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் வருதான்னு பார்த்தா இல்ல, அரசியல்வாதிகளுக்கு வருகிறது, அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு வருகிறது. இந்த கேள்விகளுக்கான பதிலை கொஞ்சம் தேடி போனாலே போதும். சீனாவின் அந்த தந்திரமான நகர்வுகள் என்ன அப்படிங்கறத தேடி போனாலே போதும். சோ பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த 2-4 மணி நேரத்திலேயே என்னுடைய ராணுவ பயிற்சியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனா செய்கிறான். அடுத்த 2 மணி நேரத்தில் பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்குறான். பலவிதமான தாக்குதல், ரொம்ப கூடுதலான தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஒரு பக்கம் நம்முடைய எல்லையை தாக்கி கொண்டிருக்கும் போது தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவுகிறார்கள். அப்படி ஒரு 5-6 தீவிரவாதிகளை கடைசி 24 மணி நேரத்தில் மட்டுமே இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்ல. அதே நேரத்தில் சீனால இருந்து அவங்களுடைய ஒபிஷியல் CGTN நியூஸ்ல வேறொரு செய்தி வருகிறது. மியான்மர் கூட நாங்க நல்ல ஒரு புரிதலுக்கு வந்து விட்டோம். நிச்சயம் மியான்மர் மற்றும் சீனாவினுடைய இந்த ஒரு பொருளாதார கொள்கை இல்லாட்டி வெளியுறவு கொள்கை நல்ல ஒரு பலன் அளிக்கும். நம்ம 70 வருடங்களாக இப்படி வெளியுறவு கொள்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு வாழ்த்துக்களை சீனாவின் அதிபர் மியான்மருக்கு அனுப்புகிறார். இதுல வேறொரு விஷயம், இந்த மியான்மர் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் நமக்கு எதிராக அவர்களுடைய சீனாவினுடைய ஆர்மி இருக்கு பாருங்க, ராணுவம் இருக்கு பாருங்க, அவங்க ட்ரைனிங் கொடுக்கிற பலவிதமான குழுக்கள் இருக்கிறது. இந்திய ராணுவத்தை மட்டுமே எதிர்ப்பதற்காகவும் இந்தியாவை எதிர்ப்பதற்காகவும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? மியான்மர்ல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல இந்தியாவும் மியான்மரும் ஈடுபடுகிறார்கள். இரண்டும் கூட்டு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கலாடன் மல்டி மாடல் டிரான்சிஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தால இருந்து மியான்மருக்கு கடல் வழியாகவும் அதே மாதிரி சாலை வழியாகவும் ஒரு வழியை அமைத்தல் என்பதுதான் இந்த கலாடன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கலாடன் ப்ராஜெக்டை இப்போ யார் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருமே கிடையாது, இந்த மியான்மர் நாட்டிலே இருக்கிற வேறொரு போராளி குழுக்கள். அந்த ஏஏ என்பதனுடைய அர்த்தம் அரக்கன் ஆர்மி என்பதுதான். ஸோ இந்த அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லும்போது இது மியான்மருடைய ஒஃபிஷியல் ஆர்மி கிடையாது. மியான்மர் ஆர்மி ராணுவத்தை எதிர்க்கும் வேறொரு விதமான ஆர்மி இல்லாட்டி தீவிரவாத குழுக்கள் அப்படின்னே வச்சுக்கோங்க. நம்ம பாஷையில சொல்ல போனா தீவிரவாத குழுக்கள். இந்த தீவிரவாத குழுக்களுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா. சீனால இருந்து தான் இந்த அரக்கன் ஆர்மிக்கு தேவையான ஃபண்டு, அதே மாதிரியான தொழில்நுட்பங்கள், ராணுவ உபகரணங்கள், ராணுவ ஆயுதங்கள் இது முழுவதுமாக கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த அரக்கன் ஆர்மி நம்ம இந்தியாவை பார்த்து உங்க ப்ராஜெக்ட் மியான்மர்ல சரிவர செய்ய வேண்டும் என்றால் இத்தனை கோடி ரூபாய் எங்களுக்கு லஞ்சமாக தர வேண்டும், இல்லாட்டி இத்தனை கோடி ரூபாய் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயங்காட்டிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் இப்போது முடியும் தருவாயில் இருக்கிறது. அது முடிந்து விட்டால் நிச்சயமாக இந்தியாவின் கை அங்கே ஓங்கும். அதை முடிக்க விடாமல் சீனாவின் ப்ராக்சி இப்போதும் நம்மை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது. போன வருடம் இந்தியாவிலிருந்து வேலை செய்ய போன 5 நபர்களை அவங்க பிடித்துட்டு போறாங்க. வேற வழியே இல்லை. இந்தியா பலவிதமான நேரங்களில் போராடி 4 நபர்களை மீட்கிறார்கள். ஒரு நபரை நம்மளால மீட்க முடியல, அது இயற்கை சாவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொல்லல. பட் இந்த 5 நபர்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு எதிராக பல தடைகளை சீனா விதித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தானா? இதுல நல்லா கவனிக்க வேண்டும் என்றால் இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். மியான்மர் ஆர்மி இந்தியாட்ட வந்து சொல்றாங்க, கொஞ்சம் பேர் மியான்மர் ஆர்மியில் இருக்கிற உயர் அதிகாரிகள் இந்தியாவிடம் வந்து சொல்கிறார்கள், அரக்கன் ஆர்மியை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் எங்கள் நாட்டுடன் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டும். ஸோ நீங்களும் யோசிக்கலாம், இல்லை நாமும் யோசிப்போம். ஆமாம், நமக்கு எதிராக அவன் செயல்படுறான், ஆனால் அவனுடைய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. யாருடையது? சீனாவினுடைய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. கியாக்பு டீப் சி போர்ட் அப்படிங்கிறது தான் ஒரு துறைமுகத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டும் இதே வழித்தடத்தில் தான் அமைகிறது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அரக்கன் ஆர்மி என்ன செய்யறது இல்லை, எதிர்ப்பு தெரிவிப்பதே கிடையாது. ஸோ நாம் இப்போ அவனை அடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அரக்கன் ஆர்மி அடிக்க போனா சீனா என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு தேவையான பணம், ஆயுதம் இது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணுவான். ஸோ நம்ம நாட்டுக்கும் மியான்மருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம நாட்டுக்கும் இந்த அரக்கன் ஆர்மிக்கும் நேரடியாக பிரச்சனை கிடையாது. நம்ம நாடு மியான்மர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதன் வழியாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம செய்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல 2 நாடுகளுக்கும் நன்மை இருக்கிறது. ஸோ நேரடியாக நமக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு அரக்கன் ஆர்மியை எதிர்த்து விட்டோம் என்றால் உலக அளவில் இந்தியாவை தனிமைப்படுத்தி விடலாம். இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சி காலத்திலும் வந்தது. அது வேறொரு வரலாறு. அதை சொல்ல போனால் இப்போ அரசியலாக மாறிவிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சமா அடக்கி வாசிச்சு தான் ஹேண்டில் பண்ண முடியும். நேரடியாக அவனை அடிக்க போறோம்னு சொன்னா நிச்சயமா உலக அளவில் நமக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேரடியாக இந்தியா அங்கே தொடர்புள்ள நாடு கிடையாது.
ஸோ அரேக்கன் ஆர்மி வழியாக இவ்வளோ ஒரு ப்ரெஷரை நமக்கு தரும்போது அவங்க மியான்மருக்கு வேறு சில ப்ரெஷரை கொடுக்குறாங்க. 7 பில்லியன் அளவுக்கான ஒரு டீப் சி போர்ட், ஒரு துறைமுகத்தை நான் தயார் பண்ணி தரேன், நீங்க என் கூட சம்மதம் தெரிவிக்கிறீங்களா, அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி நேரடியா சீனாவினுடைய அதிபர் எங்க போறாரு? மியான்மருக்கு போறார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு நம்ம அண்டை நாட்டுக்கு அவர் வரார். வந்துட்டு நான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் போறேன், நீங்க சைன் போடுறீங்களான்னு கேட்கும்போது மியான்மர் கொஞ்ச நாளா சீனா கூட உரசல்லையே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மியான்மருக்கு கொஞ்சம் தெரியும், அதிக அளவு நம்ம கடன் வாங்கினால் நிச்சயமாக சீனாவுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மியான்மருக்கு தெரியும். ஸோ 7 பில்லியன் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேசி 1 பில்லியனுக்கு முடிக்கிறாங்க மியான்மர் அரசாங்கம். இந்த 1 பில்லியனுக்கு முடித்த அந்த ப்ராஜெக்ட் கூடவே அடுத்ததா 2011 ஸ்டாப் பண்ணப்பட்ட, தடை செய்யப்பட்ட வேறொரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்டையும் நம்ம ரீஇனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் கேட்கும்போது வேண்டாம், இப்போதைக்கு இந்த டீப் சி போர்ட்டை மட்டும் நம்ம தயார்படுத்துவோம், அதன் பிறகு வரும் காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தத்தை அதோடு முடித்து விட்டார்கள். மறுபடி இந்தியாவுக்கு இவன் பிரஷர் கொடுப்பதற்காக அரேக்கன் ஆர்மியை களம் இறக்குகிறார்கள். இதன் வழியாக நம்முடைய வேலை தடைப்படுகிறது. ஸோ இப்போ மியான்மர் என்ன நினைக்கும், நம்ம ஆர்மிக்கும் இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பாதியில் நிற்கிறது, சீனாவின் பக்கமே செஞ்சு விடலாமே. ஸோ எப்படி பார்க்க போனாலும் அவனுடைய வேலை அங்கே சரியாக நடைபெறுகிறது. இதை தான் நேற்றைய பதிவு, அதாவது அந்த 3Ws சொன்னோம். இந்த PLA அப்படின்னு இருக்கு பாருங்க, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஒரு ராணுவம், அவங்களுடைய ராணுவ தத்துவம் என்னவென்றால் விக்டரி வித்தவுட் வார் என்பதுதான். போர் செய்யாமலே அந்த போரில் வெற்றியாளனாக சீனா மாறும். இப்ப பாருங்க, நேரடியா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் மியான்மர் வழியாக இல்லை, ஆனா அவங்க ப்ராக்சி வழியாக நமக்கு ரொம்ப பெரிய தலைவலிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த கலாடன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்து தீர்த்து விட்டோம் என்றால் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கும் அந்த தேக்க நிலைமையாக இருக்கும் அந்த ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுத்து விடலாம். இது மட்டும் தானா? இல்ல, முக்கியமா இன்னொரு விஷயமும் இருக்கு. சிக்கன் நெக் காரிடோர் அப்படி இல்லைன்னா சிலிகுரி காரிடோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஒரு கோழியின் கழுத்து வடிவத்தில் இருக்கும் ஒரு பகுதி, இந்த பகுதியை தான் சிலிகுரி காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெரிய அளவில் சீனா நமக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. அந்த இடத்துல சீனாவினுடைய ஆர்மியை நாங்கள் வைப்போம், இல்லாட்டி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிக்கொண்டே வருகிறது. இப்போ நம்ம மியான்மருக்கு போகணும்னா இந்த வழியா போய் தான் ஆகணும். கலாடன் ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா நேராக நம்ம எது வழியாக போயிடலாம், கடல் மார்க்கமாக போகலாம். இப்படி பலவிதமான நன்மைகள் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் இதை தடைப்படுத்துவதால் சீனாவுக்கு என்னென்ன லாபங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக மலேசியா என்பதையும் இந்த ஒரு தருணத்தில் இல்லாட்டி இந்த ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்த காணொளியில் சீனாவினுடைய நன்மைகள், இந்தியாவினுடைய எதிர்ப்புகள் என்ன என்பதை பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.